எக்கோ பட்டக்கோ பட்டக்கோ எங்க இருக்கீங்க? வாங்க வெளியே வாங்க. எங்க நெட்டவெளி இந்த அக்காவை ஆளை காணுமே. பானை வாங்க போலான்னு சொல்லிட்டு ஆளை இங்கே காணலையே. எங்க வெளியே தோப்புக்கு இப்போ போயிருப்பாவளோ? வாங்க வாங்க எல்லாம் வாங்க. சர்க்கஸ் கூட்டங்களோ எல்லாரும் வாங்க. ஏட்டி சோப்பியா, எங்களை பார்த்தா என்ன சர்க்கஸ் கூட்டம் மாட்டமா இருக்கு? என்ன லொல்லு பேசி திரியிறவ நீ? அம்மாவை கூப்பிடுறி. அம்மா அம்மா வாமா வெளியே, எல்லாரும் வந்திருக்காங்க. பானை வாங்க போகணும்னு சொன்னி எல்லாம் வந்துட்டாங்க. வா சின்ன பாப்பா பெரிய பாப்பா எல்லாரும் வந்தா கலக்கல் தான்ப்பா அப்படின்னு எல்லாரும் வந்து நிற்காங்க, வரிசையா நிற்காங்க. வாமா கிட்டே எல்லாம் வந்துட்டீங்களா? டீ வாங்க வாங்க வாங்க. ஏதோ டீ காப்பி எதை குடிக்கிறீங்களா? போட்டு தட்டுமா? இல்லை ஒன்றும் வேணாக்கா, நம்ம போய் பானை வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ நேரமாயிரும். நம்ம போய் பானை வாங்கிட்டு வந்து டீ குடிக்கலாம். அவ்வளோ தூரம் நடந்து போனோம். வெயில் வேறு நடு வெயில் வந்துச்சுன்னா அப்போ நடக்க முடியாது, மயக்கம் வந்துடும். அவுந்து அவுதுக்கா முன்ன போயிட்டு வந்துடுது. நெட்டவள்ளி, உங்க அம்மா என்ன டீ சொல்லுதா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. 25 வருஷமா எனக்கே அது பேசுறது புரியல. உங்களுக்கு எங்கத்த போய் புரிய போகுது? அதை விடுங்க, வாங்க நம்ம போவோம். அப்போ நேரமாகி போயிடும். அப்புறம் பானையெல்லாம் வாட்டை பங்கர்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பார்த்துக்கிடுங்க. ஆமா நீ சொல்றது சரிதான். வா நம்ம போய் பானை வாங்கிட்டு வந்துருவோம். அப்புறம் வந்து கூட இருக்கிற வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பானை வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா இருக்குமா? போன வருஷம் சரியான விலையை வித்தாவளே. இந்த வருஷம் என்ன விலை சொல்லுவான்னு தெரியலையே. ஏட்டி சரலா, 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு உங்க அப்பா ஏதோ பானை செஞ்சு வித்தாதான். கடையில எல்லாம் பானை வாங்க முடியாது, பார்த்துக்க. சரி பேசாம வாங்க, அங்கே போய் பானை என்னன்னு விலையை பார்த்தா தானே தெரியும். இங்கேயே பேசிட்டு இருந்தா மட்டும் நான் விலை தெரியவா போகுது. பேசாம அதை வாங்க போவோம். ஐயோக்கோ, இங்கே பாத்தியாக்கா எம்பிட்டு பானை வச்சிருக்காவ. பேசாமல் ஆளுக்கு ஒன்றா நைஸாக இடுப்பில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாமா? நெட்டவள்ளியும் தேட்டுப்பட்டு எங்க போனாலும் போக மாட்டேங்குது பத்தியா? ಏಲೇ ನನ್ನ ಮಗಳು ಟೀಚರ್ ನೋಡಿಕೋ ತಿರ್ಡಿಕೆಲ್ಲದು. ಯಾಕ என்னதாக்கா நீ பேசுதா? நீ பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஒண்ணு கன்னடத்துல பேசல, ஒண்ணு தமிழ்ல பேச, ரெண்டையும் கலந்து கலந்து பேசுறியே. நெட்டவள்ளி உங்க அம்மா மங்களூருக்கு போய் பானை வாங்க சொல்லுதா? ஏட்ட இங்க பானை வாங்க நல்லா இருக்காதா? மங்களூருக்கு போய் பானை வாங்கணுமா? மங்களூருக்கு போய் பானை வாங்க சொல்லக்கா. மகுளுன்னு சொல்லுது. மகுளுன்னா பொண்ணுன்னு அர்த்தம்க்கா. என் பொண்ணு டீச்சரு ஒன்று தேடி கிடையாதுன்னு சொல்லி எங்கள் மொழியில் வந்து சொல்லுது. ಹೌದು ಹೌದು ಅದೇತ ಹೇಳಿದೆ. ಹೌದು கீதா, அவுது அவுதுன்னா என்னடி அவுறுது? ஒழுங்கா புடவை கட்டாம வந்துட்டி அவுந்து உழுவு பாக்குதா? இப்போ அந்த பக்கம் மறைவா போய் புடவை நல்லா கட்டிட்டு வந்து ஓடு. கடவுளே, எங்கள் அம்மையை கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் பேசுகிறத வந்து பாசியை மாற்றி மாற்றி சொல்கிறது எனக்கு வேலையை போச்சு. பானை வாங்குற மாதிரி தெரியலையே. எக்கா பட்டக்கா அவுது அவுதுன்னா ஆமாம் ஆமான்னு சொல்லுதுக்கா. இந்த புடவையெல்லாம் அவர்லக்கா. ஏன்க்கா நீ இதை பற்றி பேசவே வேணாம், நம்ம பேசவே வேணாம். நம்ம போய் நம்ம பொழப்ப பார்ப்போம் வாங்க. ஆமா நெட்டவள்ளி சொல்றது சரிதான். நம்ம பேசியே நேரம் போயிடும். அப்புறம் பானையே வாங்க முடியாது, பார்த்துக்கணும். அப்புறம் இருட்டி கட்டி போயிடும். கீழே பூச்சி பாம்பெல்லாம் இருக்கும். அப்புறமேல நம்ம வாங்கிட்டு முதல்ல வீட்டுக்கு போய் அங்கே போய் ஏதாவது இருந்தாலும் பேசிப்போம். பானை மட்டும்தான் இருக்கு. பானை வைக்கிறதுக்கு ஒத்துரை காணுமே. இப்படி அனாமத்தா போட்டு வச்சா பானை திருடிட்டு போயிட மாட்டாங்களாக்கா? இந்த நெட்டவள்ளி பேர் மாதிரி 4 பேர் வந்தா பானையெல்லாம் காலியாகி போயிடும், பார்த்துக்கோங்க. இல்லை வண்டி வேனெல்லாம் வச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு ஆள் கூட இல்லை, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் எப்படி கொட்டி வச்சுட்டு போயிருக்கா பாருக்கா. ஆமாம், நாங்கள் அப்படியே திருடிட்டு போயிடுவோம். இவங்க அப்படியே காவரிமான் பரம்பரை பாரு. நாங்கள் பிச்சை எடுத்தாலும் பெருமாளும் பிடிங்கி தின்னான அனுமான்ற கதையா. நான் திருடிட்டு போய் வைப்பேன். இந்த அக்கா அப்படியே ஓசியில் வந்து என்கிட்ட வாங்கிட்டு போயிரு. நீ எல்லாம் வாய் பேசுறியா? ஐயோ சாமி, இப்போ சண்டையை நிறுத்த போறீங்களா இல்லையா? இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. வாங்க அந்த பக்கமாக போய் பார்ப்பாங்க. 2 பேர் நிற்கிற மாதிரி தெரியுது. அந்த பக்கம் போய் பார்ப்ப வாங்க. ஏமா உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்? எங்களுக்கா 4 தோசை 4 இட்லி. அப்புறம் அக்கா பட்டக்கா உனக்கு என்னக்கா வேணும்? பூரி வேணுமாக்கா இல்லை சப்பாத்தி வேணுமா? என்ன வேணுமோ கேட்குற வைப்பாரு. என்ன வேணும் கேட்குற வைப்பாரு. என்னம்மா இங்க வந்து பானை விற்க கடையில வந்து இட்லி வேணும் தோசை வேணும் கேட்டு கிடைக்கீங்க. என்ன லொல்லு பண்ணிட்டு தெரியுறியோ? இப்போ தெரியுதா என்னாச்சு? பானை விற்க கடைக்கு எதுக்கு வருவாங்க? பானை வாங்க தான் வருவாங்க. உங்களுக்கு தான் பானை வாங்க வந்தோம். அதை விட்டுட்டு என்ன வேணும்னு ஒன்றை வேணும்னு கேட்டுட்டு கிடைக்கிய. எல்லாம் சரியான திமிரு பிடிச்ச பொம்பளைங்களா இருப்பீங்க போலியே. இந்த மாதிரி பானை வேணும் எடுங்க, விலையை சொல்லுதேன். அண்ணாச்சி, இந்த பானை எவ்வளோ டிசைனாக இருக்கே. இந்த பானை எவ்வளோ? பானை 250 ரூபாமா. 250 ரூபாயா? இந்த வருஷம் பொங்கலுக்கு கவர்மெண்ட் கூட காசு 1000 ரூபா தரன்னு சொல்லி தராம விட்டாங்களே. 250 ரூபா பானைக்கு வாங்கிட்டு மித்த உள்ள போடுற அரிசி வெள்ளம் எல்லாம் வாங்கணுமே. அதுக்கெல்லாம் காசு எங்கே போகிறது? இந்த பானை உனக்கு செட் ஆகாது, வச்சுட்டு உனக்கு வேற பானையை நான் காட்டுறேன். ஆனா அழகா இருக்கடி, பார்த்தா பானை பார்த்தா அழகா இருக்கடி. எந்த பானையும் அடுப்பில் வச்சாலும் கரியதாக்கா போகுது. அதுக்கு எதுக்கா டிசைனு? மாமா நம்ம நெட்டவள்ளி சொல்ல கூட சரிதான். எந்த பானையா இருந்தா என்ன, அடுப்பில் வச்சு விறக வச்சா அவனை கறிதான் போகுது. அதுக்கு எதுக்கு டிசைன்? விலை கம்மியிலே பார்த்து பானையை வாங்கிட்டு போவோம். அண்ணாச்சி, இந்த பானையை வச்சு நீங்களே உங்கள் வீட்டில் பொங்கி பொங்கி தின்னுங்கோ. எனக்கு வேற விலை கம்மியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க பானையாக காட்டுங்கோ. ஏமா இந்த பானையை பாருங்கம்மா. இந்த பானை 100 ரூபா. நல்லா கெட்டியா இருக்கும், நல்லா தாங்க. ஓட்டை இருக்காது, ஒன்றும் இருக்காது, நல்லா தாங்கும். இந்த பானையை வாங்கிட்டு போங்க. இல்லை இந்த பானையிலே டிசைனே நிலவே. ஏல கீதா, இந்த பானை கடைக்கு வந்துட்டு நிலவே நிலவேன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறவ சும்மா இருட்டி. இது பாட்டு அல்லக்கா கீதாக்கா, இது பாட்டு தான். பாட்டு விற்கிற கடையில் பாட்டு தானே வச்சிருப்பாங்க. நீங்க பாட்டு இல்லைன்னு சொல்றீங்களே. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா வாயை வச்சுக்கிட்டு? உங்ககிட்ட பேசியே நேரம் போகுது. நீ கொஞ்சம் சும்மா இருக்கா? வீட்டில் போய் அதனால பேசிப்போம். இல்லை அண்ணாச்சி, இந்த பானை நல்லா இருக்குமா? இது கேரண்டி வாரண்டிலாம் தருவீங்களா? இந்த 1 வருஷம் கேரண்டி தருவீங்களா? இந்த கார்டெல்லாம் போட்டு தராங்களே, இந்த சில்வர் பாத்திரம்லாம் வாங்க, அந்த மாதிரி கேரண்டி வாரண்டியில் போட்டு தருவீங்களா? மனுஷங்களுக்கே இங்க கேரண்டி இல்லம்மா. நீ என்னம்மா மண்பானைக்கெல்லாம் கேரண்டி கேட்க? இந்த மண்பானை செஞ்ச கிழவன் நேற்று நான் சாயந்தரம் செத்து போயிட்டோம்மா, அவனுக்கே கேரண்டி இல்லம்மா. நீ என்னம்மா இதுக்கெல்லாம் கேரண்டி என்கிட்ட வந்து கேட்டுட்டு கிடக்கவே? வாங்கினா வாங்க, இல்லைன்னா கிளம்பி போமா வெளியே.
என் நெட்டவெளி கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடி. அந்த மனுஷனை ஏன் பாவம் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம அந்த பானையை ஆள் கொண்டா வாங்கிக்கிடுவோம். இந்த டிசைன் பானை நான் ஒன்று எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கிறேன். வீட்டில் வந்து நாத்தினால வந்திருக்கா, கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும் இல்லையா? ஆனால் ஒரு பானை நான் சேர்த்து வாங்கிக்கிறேன். உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கூட நீ ஒரு பானை சேர்த்து வாங்கிக்கோங்க. அந்த பானை நல்லா இருக்கு, பார்க்க அழகா இருக்குடி. ஆமாம்மா, அத்தை மாமா அப்புறம் ஆகாஷ் எல்லாம் வராங்க இல்லையா? அவங்களாம் ஃபாரின்லேருந்து வராங்க. கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக வாங்கி வைக்கணும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது கூட பரவாயில்ல, அவங்களாம் வரதுனால கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக வாங்கணும். அந்த பானை ஒன்று எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலாமா நம்ம? இல்லை நெட்டவள்ளி, நம்ம நீனும் டிசைன் பானை வந்து தைக்க கீதா தைக்க பார்த்த மாதிரிலாம் பொங்க வைக்கக்கூடாது. கிழக்க பார்த்த மாதிரி தான் வைக்கணும். தைக்க பார்த்த மாதிரி யார் வைப்பா? எங்கள் அம்மா தைக்கன்னு வாங்கிக்கன்னு சொல்லுதுக்கா, டிசைன் பானை ஒன்று வாங்கிக்கன்னு சொல்லுதுக்கா, தைக்க பார்த்த மாதிரி வைன்னு சொல்லலக்கா. நீ சும்மா இருக்கா? ஏ கீதாம்மா, நீ கொஞ்ச நேரம் வாயை வச்சு சும்மா இருக்கே, இல்லைன்னா உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு வர மாட்டேன் பார்த்துக்க. நீ வாயை திறக்க மாட்டேன்னு சொல்லி தானே அவனை கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ பானை வாங்க வந்தீங்களா இல்லை சண்டை போட வந்தீங்களாம்மா? எனக்கு வேறு வியாபாரம் இருக்குமா, வாங்கிட்டு முன்னாடி இடத்த காலி பண்ணுங்கம்மா, நிறைய பேர் வருவாங்க. சரி சரி அண்ணா, சின்ன சிம்பிளா இருக்க பானையில ஒரு 5 பானை கொடுத்துருவேன். அப்புறம் அந்த டிசைன் பானையில ஒரு 2 பானை கொடுத்துருங்க. மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க. மொத்தம் 800 ரூபா கொடுங்கம்மா. கொடுத்துட்டு பானையெல்லாம் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்கம்மா. விலை கம்மி போட்டு குறைச்சி கொடுங்க அண்ணாச்சி. நம்ம எப்பயுமே பானை இங்கே தானே வாங்குவோம், கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. அம்மா இதே 1000 ரூபா ஆகுதுமா, உங்களுக்கு கொஸ்டின் 200 ரூபா குறைச்சி கொடுத்து என்னால குறைச்சி கொடுக்க முடியாது. பணத்தை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்கம்மா. எப்படி அடிச்சு பிடிச்சி அந்த கடைக்காரங்கிட்ட விலை கம்மியா பேச்சு 200 ரூபா கம்மி பேச்சு அப்படியே பானையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அத்தை என்னைக்கு வரேன்னு சொன்னாங்க? இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க, நாளைக்கு வரேன்னு சொன்னாங்களா? நாளைக்கு சாயந்தரம் தாண்டி ஃப்ளைட்டுன்னு சொன்னாங்க. எப்படி நாளைக்கு 4 நாளைக்கு கூட ஆகி போயிருண்டி. இருக்கும் நல்ல பொங்கலா இருக்கு. இந்த சொங்கி பையனை வச்சுட்டு நான் என்னத்தை போய் பொங்கல் கொண்டாட போனா தெரியல. பானை மட்டும் ஆச்சியா வாங்கிட்டு போறேன். பிள்ளைங்க இருக்காலே பூ மாதிரியா அழுவா. பொங்க வைக்கிறாங்க, எல்லா வீட்லையும் பொங்க வைக்கிறாங்க, நம்ம வீட்லையும் பொங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அழுவான்னு சொல்லி நான் பானை வாங்கிட்டு போறேன். இல்லைன்னா அந்த சொங்கி பையனை வச்சுட்டு எனக்கு என்னத்தை போய் பொங்கல் கொண்டாட போறேன். சரி சரி கவலைப்படாதடி. இப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும், எல்லாருக்கும் ஒரு வழி பிறக்கும். நீ கவலைப்படாத, வீட்டில் போய் பொங்க வைப்பாரு, எல்லாமே நல்லதா நடக்கும். ஆமாம், தை பிறந்தால் வழி பிறக்கும், இது அப்பயே சொன்ன வார்த்தை. மக்களே, நீங்களும் முன்னேறுங்க, நாமளும் சேர்ந்து ஒன்றா முன்னேறலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த பானை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணுங்கள். ஏதாவது எங்கள் நெட்டவெளி குடும்பத்துக்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கமெண்ட் போடுங்க மக்களே. ஆமா ஆமா, நெட்டவெளி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா பொங்க கொண்டாடுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். நன்றி.